போதைப்பொருள் கடத்தலுக்கு மலேசியர்களை பயன்படுத்துவதற்கு அனைத்துலக போதைப்பொருள் கும்பல்கள் தீவிரம் காட்டி வருவது கண்டறியப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு இயக்குனர் டத்து உசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். சுமை கூலிகளைப் போன்று வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்தி செல்வதற்கு இளைஞர்கள், வேலை தேடி வருகின்றவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் நிரந்தர வருமானம் இல்லாத தனிநபர்கள் ஆகியோரை இந்த அனைத்துலக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் இலக்காக கொண்டு பயன்படுத்தி வருகின்றன என்று டத்து உசேன் ஒமார் குறிப்பிட்டார். இதன் விளைவாக போதைப்பொருள் கடத்தலினால் வெளிநாடுகளில் பிடிபடும் மலேசியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் வெளிநாடுகளில் மொத்தம் 55 மலேசியர்கள் பிடிபட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பிடிபட்ட இந்த 55 பேரில் 50 பேர் ஆண்கள் என்றும் இதர 5 பேர் பெண்கள் என்றும் அவர் விளக்கினார். பெல்ஜியம், கம்போடியா, இந்தோனேசியா, ஜப்பான், தென்கொரியா, லாவோஸ், மக்காவ், சிங்கப்பூர், தைவான் மற்றும் தாய்லாந்து முதலிய நாடுகளின் சிறைகளில் இந்த 55 மலேசியர்கள் உள்ளனர் என்று டத்து உசேன் ஒமார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.